மத்திய அரசின் திட்டங்களுக்கு பெயர் கொடுத்து செயல்படுத்துவதை தவிர தமிழக பட்ஜெட்டில் எந்தவித புதிய திட்டங்களும் இடம்பெறவில்லை என விமர்சித்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வருவாயை பெருக்க முடியாமல் மத்திய அரசு மீது தமிழக அரசு பழி போடுவதாக குற்றம் சாட்டினார். எவையெல்லாம் ஏற்கனவே இருக்கின்ற திட்டங்களோ அதை சிறப்பாக செயல்படுத்துவதை விட்டுவிட்டு ஒன்றிய அரசு அறிவித்த திட்டத்தை நாங்க செயல்படுத்த மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்க ஒரு வேற பேர் கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு மத்திய அரசுக்கு எதிரான மனப்போக்கு தான் நிறைய இடங்கள்ல பார்க்க முடிகிறது. அது இல்லாம கடைசியில ஒன்றிய அரசு நிதியுதவி வழங்கல, ஜிஎஸ்டியில எங்களுக்கு இழப்பீடு நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டி இழப்பீடுங்கிறது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட விஷயம். அதற்கு மாற்றாக மத்திய அரசு நீண்ட கால ஒரு கடன் தொகை உதவியை வழங்கி கொண்டிருக்கிறது எல்லா மாநிலத்துக்கும். அதையெல்லாம் வசதியாக மறந்துவிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே மத்திய அரசை குற்றம் சொல்வது போல சில விஷயங்களை சேர்த்து ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். புதிதாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. மத்திய அரசினுடைய ஒரு சில திட்டங்களுக்கெல்லாம் புதிய பெயர்களை கொடுத்து இறுதியாக தங்களுடைய வருவாய் பெருக்கத்தினை அவர்கள் அதிகரிக்க முடியாமல் அதற்கு பழியாக மத்திய அரசின் மீது பழி போடுகின்ற ஒரு அரசின் நிதிநிலை அறிக்கையாகத்தான் இதை பார்க்க முடிகிறது.